இவங்க சூடாமணி அம்மாவோட இரவுச்சுடர்ன்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேசலாம்னு இருக்கேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண் எழுத்தாளர்கள் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா பெருசாக வந்து எல்லா இடத்துலையும் ஆண்கள் எழுத்தாளர்கள் தான் வந்து ரொம்ப வந்து பேசப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பெண் எழுத்தாளர்கள் பற்றி யாராச்சும் இது பண்ணலான்னு பார்க்குறப்போ தான் சூடாமணி அம்மாவை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதில் வந்து இரவுச்சுடர் புக்கை பற்றி வந்து எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த புக் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக முடித்தேன். ஸோ அது வந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அதோட தாக்கம் வந்து ஒரு 2 3 நாள் அந்த புக்கை பற்றி கண்டிப்பாக பேசப்படணும், விவாதிக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா ஒரு ஒரு பெண் மேல இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு அன்புன்ற பெயரில் வந்து எப்படி ஒரு சின்ன கொஞ்சல் இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு பெண் மேல எப்படி வந்து ஒரு கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு பெண் வந்து அவங்களோட உணர்வுல இருந்து வந்து ஒரு ஆஸ் அ சொசைட்டியை எப்படி எதிர்த்து வந்து அவங்க நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழணும் அப்படின்னு முற்படுறப்போ அவங்களுக்கு ஏற்படுற சிக்கல்கள், அவங்களுடைய தனித்துவமான ஒரு வாழ்க்கை முறையை என்னால் வாழ முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அவங்க அதை எப்படி போராடி அதை ஜெயிக்கிறாங்களா, என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கதை போகுது. அதே சமயம் அது ஒரு அவங்க அந்த இதுல வந்து பித்துநிலை அடைஞ்சு அவங்களோட அப்பா வந்து தன்னுடைய ஒரு முடிவு தன்னுடைய மகளுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்படுத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கில்ட் ஃபீல் மாதிரி போறாரு. ஸோ அவங்களோட அந்த கேரக்டர் டீட்டெயிலிங் வந்து ஒரு கேரக்டர் அவங்க கொடுத்துருக்க ஒரு 3 4 கேரக்டர் மெயின் கேரக்டர் வரும். ஸோ எல்லா கேரக்டருமே வந்து நம்ம கதை முடிச்சு வாசிச்சு லைக் இது வந்து இவங்கள தான் தப்பு சொல்றது, இல்லை இவங்களை பற்றி இவங்க செஞ்சது சரி இவங்க செஞ்சது தப்புன்ற ஒரு இதுலேயே நம்ம நிலைப்பாட்டிலே வர முடியாத அளவுக்கு வந்து அது இருக்கும். ஏன்னா ஒரு சைட்லேருந்து யோசிக்கும்போது ஒரு அப்பாவும் அவருடைய சைடில் வந்து அவர் பண்ணது சரின்ற மாதிரியும் இருக்கும். இன்னொரு பக்கம் கோவமாகவும் வரும், ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. அதே சமயம் அவங்களோட பொண்ணு கேரக்டர் வரும். அந்த பொண்ணு தான் ஒரு தலைமுறையுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லூப்பை வந்து பிரேக் பண்ற மாதிரியான ஒரு இடம் வந்து அங்கே போற மாதிரி போகும். ஆனா கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து வாஸ்து பார்த்தா மட்டும்தான் அதோட இது தெரியும். என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஹாப்பி எண்டிங்கா இல்லை எப்படி நிறைவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து அதோடைய இது. ஏன் நான் இந்த புக்கை நான் சூஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னா பெருசா வந்து இது பேசப்பட வேண்டிய ஒரு புத்தகமா நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் ஒரு பெண் எழுத்தாளர்ன்றப்போ வந்து இவங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். அதுவும் இந்த இந்த புத்தகம் வந்து பேசப்பட வேண்டிய புத்தகம்னு நான் நான் நினைக்கிறேன்.